குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகனி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ 30வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். சித்திரங்கள் கூடி சிலையை எழுதி வைத்து உத்திரத்தை காட்டாமல் ஊரம் பலமானேன், சித்திரத்தை காட்டியல்லோ ஊரம் பலமானால் சித்திரமும் மாறாதோ என் கண்ணம்மா சிலையும் குலையாதோ. இதுதாங்க அந்த பாடல். இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, சித்திரங்கள் கூடி சிலையை எழுதின, உத்திரத்தை வெளியே காட்டாமல் ஊரில் அம்பலமாக நடமாடினேன், உத்திரத்தை ஊரிலே காட்டி அம்பலமானால் சித்திரம் மாறி சிலை குலைந்து போகாதா. இது மேலோட்டமான பொருள். இதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, கணவனும் மனைவியும் கலவியில் கூடினார்கள், கரு என்ற சிலையை எழுதினர், சிலையை செதுக்கத்தான் முடியும், எழுத முடியாது. இந்த சிலை பூர்வவினை என்ற சிலை, பூர்வ வினைப்படி ஒரு கரு உருவாயிற்று என்பதை சித்திரங்கள் கூடி சிலையை எழுதி வைத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருவிலே இருந்தது சிசுவாக பிறந்தது, உடம்புக்குள்ளே இருக்கும் ஆத்மாவை உத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உள் பிளஸ் திறம் உத்திரம். உள் அப்படின்னா உள்ளே, திறம் அப்படின்னா உறுதி நிலவரம். உடம்புக்குள்ளே இருக்கும் உத்திரமான ஆன்மா பூர்வ வினைகளை சுமந்து ஒரு கருவுக்குள்ளே உடல் தாங்கி வளர்ந்து சிசுவாக பிறக்கிறது. பிறந்து வளர்ந்த பின் உடம்புக்குள்ளே இருக்கும் ஆத்மாவை வெளியே காட்டாமல் ஊருக்குள் ஊனுடம்பால் திரிந்து நடமாடி வாழ்கிறது. இதை ஊரம் பலமானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உத்திரத்தை, அதாவது ஆன்மாவை காட்டுகின்ற ஊர் ஒன்று உண்டு, அது மோட்ச பூமி. ஊரம்பலம் என்ற சொல்லால் மோட்ச பூமியை குறிப்பிடுகிறார். அங்கே உடம்பு அழிந்த பிறகு நுண்ணுடம்பாகிய உத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா மட்டுமே செல்ல முடியும். இதே உத்திரத்தை காட்டி ஊரம் பலமானால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞான சாதகத்தால் வினை பதிவுகளை தொலைத்து கொண்டு ஆத்மா முக்தியை அடைவதை சித்திரமும் மாறாதோ சிலையும் குலையாதோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்திரம் என்ற உடம்பும் வினை பதிவுகளும் பிறவியும் அருந்து போகிறது. அப்போது விதி என்ற சிலை குலைந்து போகிறது அப்படிங்கிறது தாங்க இதனுடைய விளக்கம். இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்தா, வாடகை வீட்டில் குடியிருந்தவன் வீட்டை மாற்றி வேறு வீட்டுக்கு குடிபோகின்ற போது பழைய வீட்டில் தான் கையாண்ட உடைமைகளை எல்லாம் புதிய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கிறான். இப்படி மனிதன் ஒரு பிறவியில் தேடிக்கொண்ட கர்ம பந்தங்களாகிய வினை பதிவுகளை எல்லாம் இன்னொரு பிறவிக்கு கொண்டு செல்கிறான். உடம்பும் ஒரு வாடகை வீடுதான். வாடகை அதித்தொகையானால் அதற்கேற்ற நல்ல வசதிகளோடு கூடிய வீடு கிடைக்கிறது. தாழ்ந்த வாடகையானால் குடிசை வீடு கிடைக்கிறது, வசதிகள் இருக்க மாட்டா. இதே போல நல்வினைகளும் புண்ணியங்களும் இருப்பானால் நல்ல சுக தேகமும் சுக வாழ்வும் கிடைக்கும். தாழ்ந்த பாவங்கள் இருப்பானால் மனிதனுக்கு வதைப்படுகின்ற வாழ்வு கிடைக்கிறது. அழகனி சித்தர் உயர்வும் தாழ்வும் வேண்டாம், ஜீவன் விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சித்திரமும் வேண்டாம், சிலையும் வேண்டாம், உத்திரம் ஓங்கி தூய்மை பெற்று ஊரம்பலமாகிய முக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 31வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.